ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கேடி சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னடா டிசைனர் சேனலில் விலாகான்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம எங்கே வந்து மெட்டீரியல் வாங்குகிறோம், என்னெல்லாம் மெட்டீரியல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் காமிக்கிற பிளேஸ் தான் சவுகார்பேட். சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டிய பிளேஸ் வந்து இது தான். சவுகார்பேட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் முதலி ஸ்ட்ரீட். இங்கே தான் நம்ம வந்து யூஸ்வலாக மெட்டீரியல்ஸ் எல்லாமே பை பண்ணுவோம். ஸோ நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன், பட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பிக் வந்து காமிச்சது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இங்கே எக்கச்சக்கமான ஷாப் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இருந்து லாஸ்ட் வரை நிறைய ஷாப் இருக்குது. நான் ஒரு ஷாப்புக்கு இப்போ போகிறேன்னா நெக்ஸ்ட் அந்த ஷாப்பில் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டேன்னா இன்னொரு ஷாப்புக்கு வந்து இன்னொரு நாள் போவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன். ஸோ மினிமம் வந்து நீங்கள் நிறைய ஷாப்பில் 2000லேருந்து 5000 வரை வந்து நீங்கள் வந்து பை பண்ணணும்னு சொல்லி போர்டே போட்டிருப்பாங்க. ஸோ மினிமம் வந்து நீங்கள் ஒரு 5000 நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் ஏறி இறங்கலாம். அல்லது வந்து நீங்கள் கொஞ்சம் ஷாப் வந்து தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா சில ஷாப்பில் வந்து ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் ஹோல்சேல் ரேட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மற்ற ஷாப்பில் வந்து ரீட்டெயிலில் வந்து சேல் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து ரீட்டெயிலில் தேடுற ஷாப் வந்து ரொம்ப கம்மி தான். மினிமம் நீங்கள் ஒரு 5000 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் ஏறி இறங்கிடலாம். தாராளமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்விசிபிள் செயின் ஆர்டர்ஸ் வந்தது இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட வந்து கலெக்ஷன் அப்போ கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து நான் பை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் போகும்போது எடுத்த வீடியோ தான் இது. ஸோ நம்ம வந்து அவங்க கேட்ட மாதிரி நம்ம இன்விசிபிள் செயினுக்கான பெண்டன்ட்ஸ் வந்து நிறையா வாங்கிட்டு வந்திருந்தோம். கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். கூடவே வந்து நானும் நம்ம சேனலுக்காக நம்ம வந்து மேக் பண்ணி காமிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ஜம்ப் ரிங், நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சாம்ஸு, நெக்ஸ்ட் வந்து வாட்ச் பெண்டன்ட்க்கு, வாட்ச் டயலுக்கு தேவையானது எல்லாமே வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நிறைய நியூ மெட்டீரியல்ஸ் கேட்டிருந்தீங்க. பட் நம்மக்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் தான் பை பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து பல்காக வாங்குறது கிடையாது. நம்மவுமே இப்போ தான் வந்து நியூ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால நான் வந்து ஒரு மினிமம் ஒரு 5000லேருந்து 10,000 வந்து எடுத்துகிட்டு போவேன். ஸோ அந்த அளவுக்கு என்னால் எவ்வளோ பை பண்ண முடியுமோ நம்ம பை பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அல்லது வந்து நிறைய வந்து மெட்டீரியல்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 20-30 எடுத்துகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த பெண்டன்ட் கலெக்ஷனே வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு பெண்டன்ட்லேயும் வந்து 3-4 கலெக்ஷன் வந்து வாங்கியிருப்பேன். பட் நீங்கள் வந்து நிறைய அமௌண்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுலையுமே நீங்கள் வந்து ஒரு 10-15 வந்து வாங்கலாம். ஸோ நம்ம பிஸ்னஸ் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால பொறுமையாக தான் நம்மளால் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பை பண்ண முடியும். நிறைய வந்து பல்காக வந்து நம்மளால் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் நேம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய கேட்லாக் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் நேம் அண்ட் ப்ரைஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கனெக்டர்ஸ், ஆன்டிக் அண்ட் சில்வரில் இருக்கக்கூடிய கனெக்டர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம ஜுவல்லரி மெட்டீரியலாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து ஏதாவது நீங்கள் மாலை மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இது வந்து சைடில் வந்து நீங்கள் பீட்ஸ் கூட சேர்ந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நான் வந்து என்னென்ன மேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வந்து கண்டிப்பாக வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் நியூவாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு மெட்டீரியல் நாலேஜ்லேருந்து எல்லாமே கிளியராக வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். ஏற்கனவே வந்து 6 கிளாஸுக்கான வீடியோஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது மாதிரி பிரேஸ்லெட் கிளாஸ் வந்து நம்ம 30 கிளாஸஸ் மேலே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கும் வந்து சின்னதாக பிஸ்னஸ் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா மெட்டீரியல் நாலேஜ்லேருந்து எல்லாமே கிளியராக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பிரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு A to Z எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய கொரியன் கிளாஸ் கூட நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க. பட் அதுவுமே வந்து நம்ம கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்மளால் வந்து நிறைய வந்து பை பண்ண முடியும் இல்லையா? அதனால வந்து நான் கொரியன் கிளாஸ், நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கான கிளிப்ஸு, நெக்ஸ்ட் வந்து குட்டி கேட்ச் கிளிப்ஸு அந்த மாதிரிலாம் நான் வாங்கிட்டு வந்தேன். இதுலேயும் வந்து நிறைய கிளாஸி ஃபினிஷ், மேட் ஃபினிஷ்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் பல்காக வந்து வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். அதை வாங்கி நீங்கள் வந்து வெளியில் வந்து சேல் பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து இது ஒரு கிளிப் வந்து 20 ரூபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஹோலாக வந்து நம்ம பை பண்ணும்போது 150க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து அதில் 12 இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு பீஸ் அப்படின்னு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13லேருந்து 15 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு 20 ரூபீஸ்க்கு இது தாராளமாக கொடுத்தா கூட ஈஸியாக வந்து நிறைய மக்கள் வந்து வாங்கிப்பாங்க. நிறைய வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கிளிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில். ஸோ அந்த மாதிரி நானும் கொஞ்சம் வந்து கலெக்ஷனுக்காக கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வச்சு நம்ம வந்து காம்போ பேக்காகவும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அது மாதிரி நம்மக்கிட்ட பீட்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ நமக்கு கிளாஸுக்கு தேவையான பீட்ஸாக இருக்கட்டும், நிறைய சிஸ்டர் வந்து வீடியோ போடும்போது மெட்டீரியல்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்
ஜெல்லி பீடு, கிராக்கிள் பீடு எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி ஸ்கொயர் பீட்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு, நியூவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கியர் ஒயர், நெக்ஸ்ட் இந்த பவு பீட்ஸு, நெக்ஸ்ட் வந்து மாலை மேக் பண்ணுறதுக்கு தேவையான இந்த மாதிரி ஆன்டிக் பெண்டனும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து கிராம் கணக்கு. இப்போ வந்து இந்த ஒரு பெண்டன் வந்து உங்களுக்கு 20 கிராம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிராமோட ரேட் வந்து 3 rupees வச்சு 20 கிராமுக்கான ரேட் வந்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அதுவும் வந்து இப்போ கம்மியாக வந்து வாங்க முடியாது. இது வந்து நீங்கள் கிராம் கணக்கில் வாங்கும்போது எப்படின்னா 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு 100 கிராம்ஸ் நீங்கள் பொருட்கள் அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 300 rupees. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு கிராம் வந்து நம்ம 4 rupeesக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி நம்ம கிளிப்ஸுக்கு தேவையான பேஸ் அது வாங்கிட்டு வந்திருந்தோம். நெக்ஸ்ட்டு கிளிப்புக்கான கவரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து அது 6 rupeesக்கு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி இப்போ பிரேஸ்லெட்டுக்கு தேவையான சாம்ஸாக இருக்கட்டும், அட்டாச்சராக இருக்கட்டும், நெக்ஸ்ட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மேக் பண்ணுற குட்டி குட்டி இயரிங்ஸ்க்கான பேஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கூட நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிக் பார்த்து இதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து எனக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கேட்லாக் செக் பண்ணி பார்த்தா அதுலேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் டீட்டெயில் பற்றி கிளியராக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிரேஸ்லெட்டுக்கான மெட்டீரியல்ஸ் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அது மாதிரி ஜுவல்லரி மெட்டீரியலுக்காக என்னென்ன ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ரேண்டமாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கேட்லாக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஆரிக்காகவும் நம்ம கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரி ப்ளவுஸ் போடும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த ப்ளவுஸுக்கு நம்ம 1000 வாங்கினா கூட நமக்கு இப்போ நம்ம மேக் பண்ணுற சார்ஜ் எல்லாமே சேர்த்து நமக்கு தாராளமாக 50% வந்து ப்ராஃபிட்டில் தான் வரும். ஸோ அது மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே வந்து ஹோல்சேலில் கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுப்பேன். ஆரியாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் பிரேஸ்லெட்டுக்கான ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு, இன்விசிபிள் மேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, செக் பண்ணி பார்த்து ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.